சொல்லுங்க. தமிழ் சினிமாவோட செகண்ட் டயர் ஹீரோஸ்ன்னு அழைக்கப்படுற தனுஷோ, சிவகார்த்திகேயனோ, இல்ல விக்ரமோ, சூர்யாவோ, இல்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த யோசிக்கணும். அவங்களோட கால் ஷீட்டை கரெக்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு டைரக்டர் கூட சேர்ந்து அவங்களோட ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ படமே இல்லாம அந்த சம்பளமும் அவ்வளவு பெருசா இல்லாம டேட்டை கொடுத்தா இந்த 1000 கோடி அச்சீவ் பண்ணலாம். பட் அது என்ன அவசியம் இருக்கு? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது. அதே 2 வருஷத்துக்கு டபுள். அவ்வளவுதானே. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. அதே மாதிரி திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால இருந்து 1000 கோடி அச்சீவ் பண்ற அளவுக்கு டைரக்டர் இருக்காங்களானோ யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தமிழ் படங்கள் இன்னும் அந்த இந்தி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகல. அதுவும் ஒரு காரணம். தமிழ் படம் 1000 crore அச்சீவ் பண்றதுக்கு இது வரைக்குமே நம்ம கிட்ட இருந்து வந்த படங்கள் எவ்வளவு ஹையஸ்டா போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே லியோ அப்புறம் ஜெயிலர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படியே மேல கீழே அப்படின்ட்டு ஒரு நம்பர்ல போயிட்டு நின்றுச்சு. தமிழ் சினிமால அந்த 1000 கோடி அச்சீவ் பண்றதுக்கான ஹீரோஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான ஹீரோ அரசியலுக்கு போறாரு. அவரை வச்சு இதுக்கு மேல தெரியல. லாஸ்ட் படம் ஜனநாயகன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் தலைக்கு இது மட்டும் முக்கியம் இல்ல, அவரோட ரேசிங்கும் முக்கியம் அப்படின்ட்டு அவர் ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வச்சு 1000 கோடி கொடுக்கறதுக்கான டைரக்டர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. அவரு பிரசாந்த் நீல். அதுவும் பேச்சுவார்த்தையில இருக்கு. அதுல வந்தா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலைவர் அப்புறம் ஆண்டவர் இவங்க 2 பேரையும் வச்சு கண்டிப்பா 1000 கோடி பண்ண முடியும். அதுல அடுத்து வரப்போற தக் லைஃப் இனானிமஸா கனெக்ட் ஆகி படம் ஓடி அந்த நம்பரை கூட்டிட்டு வந்தா சந்தோஷம் தான். கூலி படத்தோட டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரால இது வரைக்கும் 600 கோடி விஜய் வச்சு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப தலைவரை வச்சு அந்த 1000 கோடி அவர் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.